வெஜ் ரோல் கம்ப்ளீட்டாக ஹெல்த்தி. ஏன்னா நான் அதுக்கு யூஸ் பண்ண சாஸ் எல்லாமே ஹோம்மேட் தான். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆனியன், கேபேஜ், கேப்சிகம், நிறைய பன்னீர்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். இது ஒன்று சாப்பிடவே ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் இதோட ஒரே ஒரு முட்டை, ஒரே ஒரு பீஸ் சக்கரவள்ளி கிழங்குனா இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டொமேட்டோ சாஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ்க்கு வந்து நான் 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு 10 பல், ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து வெங்காயம் வந்து நான் கரெக்டாக வந்து 46 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது தோலெல்லாம் சீவிட்டு இதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். நான் பெரிய மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா எல்லாமே பேஸ்ட்டாக அரைஞ்சிடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இது அரைச்சதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இது கொதிக்க கொதிக்க கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா திக்காகும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் இதை போட்டு காமிக்கிற பாருங்கள், தண்ணி எல்லாமே வெளியே வரும். ஸோ இது சாஸோட கன்சிஸ்டன்சியில் இல்லை. இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹாஃப் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் காரத்துக்கு சில்லி தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 லவங்கம், அப்புறமா நட்மேக், இது வந்து கொஞ்சம் திருவி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன் அந்த ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் 2 சின்ன பட்டை, நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துருக்கேன். ஓமமுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், இதை சேர்த்துட்டு பெப்பர் வந்து நான் தூள் பண்ணி பொடியாக சேர்த்துருக்கேன். ஸோ இவ்வளோண்டு பெப்பர் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா திக்கன் ஆகிடும். இந்த மாதிரி தண்ணி மேக்ஸிமம் கம்மியாகிட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஃபைனலாக வந்து நான் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். ஸோ வினிகர் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு இனிமேல் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா நம்ம இந்த தக்காளியோட ஜூஸ்லாம் கீழே செட்டில் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சாஸ் ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாஸை வந்து அழகாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்ல திக்கான சாஸ். இதை வந்து நீங்கள் திருப்பி ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா இன்னும் அந்த தண்ணிலாம் வற்றிட்டு ரொம்ப திக்காகிடும். ஸோ இந்த திக்னஸே கரெக்டான திக்னஸ். அவ்வளோதான், ஹோம்மேட் சாஸ் ரெடி. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது பார்க்க வந்து நம்ம கடையில் வாங்குகிற சாஸ் மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ திக்னஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் துணியை போட்டுட்டு அதில் வந்து கர்ட் சேர்க்க போகிறேன். நான் என்ன எடுக்க போகிறேன்னா தயிர்லேருந்து இது ஹங் கர்ட் எடுக்க போகிறேன். ஸோ இது நான் ஏற்கனவே நைட்டு போட்டு வச்ச தயிர். இதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி துணியை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்துடும். இதுதான் அந்த வேன்னு சொல்லுவாங்க, வே வாட்டர். இதுக்கப்புறம் இதை கட்டி வச்சுட்டு நான் இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறேன். ஸோ இதில் இருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ அது வந்து திக்காக க்ரீமியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. ஸோ நான் காஷ்மீரி சில்லி போட்டதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா க்யூப்ஸாக. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், பன்னீர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உடையாது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இந்த கர்ட் வந்து கோட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி நான் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் சப்பாத்தி மாவு தான் பிசைஞ்சு வச்சேன். ஏன்னா நம்ம வெஜ் ரோல் தான் பண்ண போகிறோம், அதில் ஸ்டஃபிங்ஸ் வைக்கணும். இதுக்கு வந்து நான் கேபேஜ், கேப்சிகம் மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறேன். கேரட் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதோட வந்து நான் வெங்காயமும் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு இந்த கேப்சிகம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா கேபேஜ் சேர்க்க போகிறேன். கேபேஜில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ இந்த கேப்சிகமும் இந்த கேபேஜும் நல்லா குக் ஆகிடும். இதில் கொஞ்சோண்டு சில்லி தூள் சேர்த்துருக்கேன், சால்ட் சேர்க்கல. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆனியன் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஐஸ் வாட்டரை ஊற்றிருக்கேன். ஸோ ஐஸ் வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சில்லி தூள், நெக்ஸ்ட்டு வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச ஸ்பைசஸ் மசாலா, கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சோண்டு வந்து நான் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலாவில் சால்ட் இருக்கும். ஸோ நீங்கள் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சாஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு பல்லு பூண்டு. இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஹங் கர்ட் இல்லாட்டா க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து வீட்டில் ஹோம்மேட் சாஸ், இது நான் வீட்டிலே பண்ண சாஸ், இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இந்த பார்த்திங்கன்னா நல்லா திக்கான க்ரீமியான சாஸ். இது வந்து அந்த சப்பாத்தி ரோல் பண்ண போது அதுக்குள்ளே போட போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சாஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
இதுக்கப்புறம் சிம்பிள் தான். சப்பாத்தி நம்ம நார்மல் சப்பாத்தி திரட்டிட்டு நம்ம வந்து தவாவில் போட்டுட்டு 2 சைட் குக் பண்ணிடணும். ஸோ இந்த சப்பாத்தியில் தான் நம்ம வெஜ் ரோல் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டஃபிங்க்கு ஃபஸ்ட்டு வீட்டில் ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக. இதில் ஆனியன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலாலாம் போட்டு. ஸோ அந்த ஆனியன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கேபேஜ் கேப்சிகம் வந்து சும்மா லைட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணது. ஸோ அதையும் சேர்த்துட்டு நிறைய பன்னீர். ஸோ இதை சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம சாஸ் முந்திரி பருப்பு பூண்டு கேர்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்ச சாஸை சேர்த்துட்டு இப்போ ரோல் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறமா டவுன் கீழேருந்து மறுபடியும் ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோல்ட். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவர் ஆகிடும். இப்போ வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நீங்கள் சுற்றிட்டு குழந்தைக்கு கொடுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய குழந்தைக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தேன் நான். எனக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஹெவியாக இருக்கும். மேக்ஸிமம் 1 சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா நம்ம பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்க்கறதால. இப்போ சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா இந்த கேப்சிகம் கேபேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கூட நிறைய பன்னீரோட நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம், உங்களோட சாய்ஸ். அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாஸ் போட்டுட்டு வேணும்னா நீங்கள் இந்த சாஸ் கூட கீழே சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 சாஸ் வீட்டில் செஞ்சது இருந்துச்சு. ஸோ அதனால் இது 2த்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து கீழேருந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரோல் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியே வராது. ஸோ ஏதாச்சும் டூத் பிக் இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து கீழேயும் மேலேயும் சேர்த்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க.